எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்க ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு பண்ண போறோம். ஆமாங்க, பிரெட் குனாஃபா. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் 2 எடுத்துக்கோங்க. கூடவே 2 சீஸ் ஸ்லைசஸும் எடுத்துக்கோங்க. ஸோ இத வந்து பிரெட் மேல வந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு, அதுக்கு மேல கொஞ்சமா ஷ்ரெட் சீஸ் போட்டுக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இதுக்கு மேல இன்னொரு ஸ்லைஸ் ஆஃப் சீஸ் வச்சுட்டு, மேல வந்து இன்னொரு பிரெட் வச்சு லேயர் பண்ணிருங்க. இப்ப இதில வந்து ஒரு கொஞ்சமா மைதா எடுத்துட்டு, அத வந்து தண்ணி ஊத்தி லம்ப் இல்லாம இப்படி கலந்து எடுத்துக்கோங்க. இப்ப இந்த பிரெட்ட வந்து இதில நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் வந்து கவர் ஆற மாரி பார்த்துட்டு, இத வந்து ஒரு சேமியா மிக்ஸ்சர்ல வந்து திருப்பியும் நம்ம கோட் பண்ணி எடுக்க போறோம். ஸோ அவ்வளோதாங்க. இப்ப நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. ஒரு பேன்ல கொஞ்சமா பட்டர் சேர்த்து, அது மெல்ட் ஆன பிறகு, இந்த பிரெட்ட வந்து இதில வாட்டி எடுக்க போறோம். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமா சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமா ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர 1/4 கப் அளவுக்கு தண்ணீல வந்து டிசால்வ் பண்ணி எடுத்தா போதுங்க. அத இந்த பிரெட் மேல நல்லா போர் பண்ணி விட்டு, கொஞ்ச நேரம் ஊற விட்டு, இப்படி எடுத்தீங்கன்னா, சூப்பரா ஸ்லைஸ் பண்ண வரும். செம்ம எம்மியான ஒரு குனாஃபா வந்து ரெடி ஆயிடுச்சு. பிரெட் வச்சு இவ்ளோ ஈஸியா பண்ணலாமான்னு எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபிய சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க இன்னும் என்னோட பேஜ ஃபாலோ பண்ணலன்னா, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.